என் வீட்டுக்காரர் விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குடும்பம் ஒருத்தரத்தோட வேற இடத்துக்கு போயிட்டாரு. எங்களுக்கு 35 கிலோ அரிசி கார்டு, அரிசியை வாங்கிட்டு நான் வச்சு குடும்பம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். விட்டு போன கணவர், வயதான அப்பா அம்மா, மாற்றுத்திறனாளி மகள், எல்லா சாமானும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி இப்போ பொங்கலுக்கு வந்து 3000 ரூபா காசு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்ன கார்டுக்கு. நீ வந்து தாலுகா ஆஃபீஸில் போய் போட்டு பார்த்து அவங்க தாலுகா ஆஃபீஸில் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு அதுக்கும் குரூப்பாக அவங்க சரி பண்ணான்னு நான் உனக்கு பணம் கொடுக்குறமான்னு சொன்னாங்க. ரேஷன் கடையில் கார்டை கொடுங்கம்மா, அது மட்டும் எடுத்து. கடைசியில் எப்போ பொருள் வாங்கினீங்க? கடைசி இப்போ போன மாதம் பொருள் வாங்கணும்னு சொல்லி இது வந்துச்சா? 3000 ரூபாய் பணம் வாங்க சிவகங்கையில இருந்து திண்டுக்கலுக்கு போகணுமா? கண்ணீரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த பெண்மணி. எங்கே போகணுமாமா? போய் இந்த அட்ரஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் படிக்காத ஆள், நான் யாரை கூட்டிகிட்டு போவேன்? எனக்கு வேற ஆள் எனக்கு யாருமே இல்லை, ஒருத்தலுமே இல்லை. நான் என்ன செய்வேன்? சொந்த ஊர், பிறந்த ஊர் எந்த ஊர்? நெடுங்குளந்தே வந்தது. அப்போ புதுக்கோட்டைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் உங்கள் ரேஷன் கார்டு புதுக்கோட்டை வச்சுக்கிறாங்க. நான் வந்து இந்த 2 பொண்ணு, ஒன்று வந்து ஊனமற்ற பிள்ளை, ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, வளர்ச்சியாக இருக்குது. அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா விட்டு வீட்டில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணி போன நாங்களெல்லாம் இருந்து எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்தாங்க, கொஞ்ச நாள் நல்லா பார்த்தா. இப்போ அவங்க முடியாத காலமாக போயிட்டாங்க. இப்போ அவங்கள வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அரிசியை வாங்கி வச்சு சாப்பாடுனே அவங்களுக்கு ஆக்கி போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை என்னென்னா, 2 வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ள பொங்கலுக்கு உள்ள சாமான் பூரா கொடுத்தாங்க. இந்த வருஷத்துக்கு மட்டும் எங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே நான் இங்கே வந்தால் இங்கேயும் எனக்கு நல்லா முடிவு நல்லா தெரியல, இங்கே போயிட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு 35 கிலோ அரிசி கார்டு வேணும். எனக்கு அந்த பொங்கல் சாமான் எனக்கு வேணும். பொங்கல் சாமான் எனக்கு வேணும். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய நெடுங்குளம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 80 வயதாகக்கூடிய பழனி அப்படின்றவர். இவருடைய ரேஷன் கார்டுல தான் குளறுபடி ஒண்ணு நடந்ததா சொல்லப்படுது. இத்தனை ஆண்டுகளா சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு கடையில ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல பழனியோடைய மகள் நாகவல்லி அப்படின்றவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. கணவர் விட்டு போன நிலையில அந்த 2 மகள்களையும் இவங்க தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு மகள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லப்படுது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதால ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய 35 கிலோ அரிசியை வச்சுதான் இவங்க வாழ்வாதாரமே இருந்துட்டு வந்திருக்கான். இந்த நிலையில ரேஷன் கடைக்கு இப்போ 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்போ உங்க ரேஷன் கடையோட அட்ரஸை எப்பயோ மாத்திட்டாங்க, நாங்க அரிசி கொடுத்துட்டு இருந்தோம், ஆனா இந்த பணத்தை கொடுக்க கஷ்டம், நீங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நியாய விலை கடைக்கு போய் இந்த பொங்கல் பரிசு தொகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதிர்ந்து போன நாகவல்லி, ரேஷன் கார்டுல எப்படி நம்பர் மாறுச்சுன்னு தெரியல, எங்களுக்கு உடனடியா ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் சிவகங்கை மாவட்டத்துல ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும், ஆனா பொங்கல் பரிசு தொகையை நீங்க திண்டுக்கல்ல தான் வாங்கணும், அடுத்த முறைக்குள்ள நிச்சயமா இதை சரி செஞ்சிருவோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. இதுல இங்க இருந்து நாங்க எப்படி திண்டுக்கல்லுக்கு போக முடியும் அப்படின்னு கண்ணீரோட இந்த குடும்பத்தினர் கோரிக்கை வைக்கக்கூடிய காட்சி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. ஜூனியர் ரிஜிஸ்டார் நாகவள்ளியோடைய வீட்டிற்கே போய் 3000 ரூபாய் பணத்தையும் பொங்கல் பொருட்களையும் கொடுத்து உதவி இருக்காங்க. இந்த நிலையில நாகவள்ளி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய உரிய ரேஷன் கடைக்கு போய் நம்பர் மாற்றம் செயலை செய்திருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்புல, சுதா குங்குரா இயக்கத்துல, ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது.